வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் கடலில் கரைப்பு. கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக புதுச்சேரியில் இரவு பெய்த கனமழை. வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. பைக் திருடுவதற்கு தகவல் கொடுத்த நபர் கைது. திருடியவரை தேடி வரும் போலீசார். மகாத்மா காந்தி சின்ன மணிக்கூண்டு அருகே உள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கணபதி ஹோமத்துடன் துவக்கம். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் விசர்ஜனம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டு விநாயகர் சிலை கரைப்பதை பார்த்து ரசித்தார். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 27ஆம் தேதி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு இடங்களில் பெரிய அளவில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. 5ஆம் நாளான நேற்று இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி பேரவை சார்பில் விநாயகர் சிலைகள் விஜர்சன ஊர்வலம் சாரம் அவ்வை திடலில் துவங்கியது. காமராஜர் சாலை, நேரு வீதி, காந்தி வீதி, பட்டேல் சாலை, பழைய சாராய ஆலை வழியாக கடற்கரைக்கு மேலதாளம் ஆட்ட பாட்டத்துடன் ஊர்வலமாக விநாயகர் சிலைகள் கொண்டு செல்லப்பட்டன. கடற்கரை சாலையில் உள்ள பழைய நீதிமன்றம் அருகே ராட்சத கிரேன் மூலம் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் கடலில் விஜர்சனம் செய்யப்பட்டன. சுமார் 70க்கும் மேற்பட்ட பெரிய விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. கடற்கரை சாலையில் நடைபெற்ற விஜர்சனம் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் செல்வம், பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி உள்ளிட்ட ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மேற்கு திசை மாறுபாடு காரணமாக புதுச்சேரியில் மேக வெடிப்பு ஏற்பட்டு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இரவு கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மேக வெடிப்பு ஏற்பட்டு புதுச்சேரியில் இடியுடன் கனமழை பெய்யக்கூடும் என புதுச்சேரி அவசர கால பேரிடர் மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. மேலும் அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வெளியே செல்லும் போது பாதுகாப்பாக செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் இரவு திடீரென சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த இடி மின்னலுடன் பலத்த கனமழை பெய்தது. குறிப்பாக அண்ணா சாலை, முத்தியால்பேட்டை, உருளையன்பேட்டை, முதலியார்பேட்டை, மூலகுளம் உள்ளிட்ட நகர பகுதிகளிலும் வில்லியனூர், பாகூர், திருக்கனூர், மதகடிப்பட்டு உள்ளிட்ட கிராம பகுதிகளில் என மாநிலம் முழுவதும் கனமழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. திருடுவதற்கு தகவல் கொடுத்தவரை கைது செய்த தவளக்குப்பம் போலீசார் தலைமறைவாக உள்ள திருடியவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நகை கடை உடைத்து திருட்டு மற்றும் மோட்டார் வாகனங்கள் திருடப்பட்டு வருவதாக பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடைபெற்ற இடத்தில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் தவளக்குப்பம் லலிதா நகர் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிளை நள்ளிரவு நேரத்தில் திருடி சென்றவர்களின் காட்சிகளை கண்காணிப்பு கேமரா பதிவுகள் மூலம் தேடி வந்தனர். அதில் தமிழ்நாடு ஆரோவிலை அடுத்த இடையஞ்சாவடி பகுதியை சேர்ந்த நரேஷ் வயது 19 என்பவரை காவல்துறையினர் நேற்று முன்தினம் இரவு கைது செய்தனர். இதுகுறித்து தவளக்குப்பம் உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் நிருபர்களிடம் கூறுகையில், தமிழ்நாடு ஆரோவிலை அடுத்த இடையஞ்சாவடி பகுதியை சேர்ந்த நரேஷ் வயது 19 திருமணமான இவர் எலக்ட்ரீசியன் வேலை செய்து வருவதாகவும், இவரது இன்ஸ்டாகிராம் மூலம் திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியை சேர்ந்த அரவிந்த் என்பவர் நண்பராக பழகி உள்ளதாகவும், அதன் மூலம் இருவரும் மோட்டார் சைக்கிளில் பல்வேறு இடங்களில் வலம் வந்துள்ளனர். இந்நிலையில் எலக்ட்ரீசியன் வேலையில் தற்போது போதிய வருமானம் இல்லாததால் குடும்பத்தை நடத்துவதில் சிரமம் ஏற்பட்டது. மேலும் இவரும் இவரது நண்பர் அரவிந்தும் சேர்ந்து மோட்டார் சைக்கிள் திருடி வந்ததாக நரேஷ் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் தெரிவித்தார். தொடர்ந்து திருட்டு போன 3 விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிள்களை குற்றப்பிரிவு காவலர்கள் ஆனந்தராஜ் மற்றும் சக்திவேல் ஆகியோர் பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். மேலும் அவரது வீட்டில் பதுங்கி இருந்த நரேஷ் என்பவரையும் காவல்துறையினர் அழைத்து வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் மோட்டார் சைக்கிள் திருடியதை ஒப்புக்கொண்டனர் என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் வழக்கு பதிவு செய்து நரேஷ் என்பவரை கைது செய்தார். மேலும் சென்னையில் தலைமறைவாக உள்ள அவரது நண்பர் அரவிந்த் என்பவர் காவல்துறையினர் அவரது செல்போன் சிக்னலை கொண்டு தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட நரேஷ் நீதிமன்ற நடுவர் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்.
அரியாங்குப்பம் தொகுதி சண்முகம் நகரில் விநாயகர் ஊர்வலத்தில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் கலந்து கொண்டு சண்முகா நகரில் வசிக்கும் 650 குடும்பங்களுக்கு சில்வர் பாத்திரம் மற்றும் சர்க்கரை வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதி சண்முகம் நகரில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலை கடலில் கரைப்பதற்கான விநாயகர் ஊர்வலம் நேற்று நடைபெற்றது. முன்னதாக விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து சண்முகம் நகரில் உள்ள 650 குடும்பங்களுக்கு சில்வர் பாத்திரம், சர்க்கரை மற்றும் பிரசாத பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வீடு வீடாக சென்று வழங்கினார். இதில் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள், அந்த பகுதி இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். பூசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் வல்வன்பேட் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகருக்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 20,40,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், பிள்ளையார் குப்பம் புதுநகர் பகுதிக்கு யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், பிள்ளையார் குப்பம் குடிநீர் தேக்க தொட்டி சுற்றி மதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 14,48,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் அருகில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட அலுவலகம் கட்டுவதற்கான பூமி பூஜை 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் என பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வடக்கு கோட்ட பொறியாளர் சீனிவாசராவ், கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி, பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சுதர்சனம், அருண் ஆனந்த், தேவர், ஹரிராம் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், ஒப்பந்ததாரர்கள் அரவிந்த், ராஜா, முருகன், நாகராஜ் மற்றும் பாஜக பிரமுகர்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை அவமதித்த சாசன் கம்பெனி வாசலில் உத்தரவு நகலை ஒட்டி மக்கள் நல சங்கத்தினர் போராட்டம் அறிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலச்சங்கம் சார்பில் மீனவர்களின் வலைகளை பாதித்து வந்த காலாப்பட்டு சாசன் மருந்து கம்பெனியின் கடலில் உள்ள கழிவுநீர் குழாயை வெளியே எடுக்க வேண்டி தொடுத்த வழக்கு 189/2023 காரணமாக சென்னை தெற்கு மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கடந்த ஜனவரி 22ஆம் தேதி வழங்கிய உத்தரவில் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்களை அகற்றி வலை பாதித்த மீனவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு 3 மாதத்தில் வழங்க உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை செயல்படுத்தாமல் 8 மாத காலமாக அவமதித்து குழாய்களை வெளியே எடுக்காமல் பாதித்த மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்காமல் சில கட்ட பஞ்சாயத்து நபர்களிடம் பல லட்சம் பேரம் பேசி ஆதரவு திரட்டி வருகிறது. இந்த நிலையை கடந்த மாதம் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர், சுற்றுச்சூழல் துறை உறுப்பினர், செயலர், மீன்வளத்துறை இயக்குனர் மற்றும் தலைமை செயலர் ஆகியோரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இந்த 8 கோடி CSR நிதி செலவு செய்தது குறித்தும் பயனடைந்த பயனாளிகள் விவரம் கேட்டு மக்கள் நல சங்கம் கம்பெனிக்கு அனுப்பிய கடிதத்திற்கு கடந்த 3 மாதமாக பதில் இல்லை. கடந்த 5 ஆண்டுகளாக உள்ளூர் மக்களுக்கு எந்த ஒரு நிதி உதவியும் வழங்காமல் ஏமாற்றி வரும் இந்த நிறுவனம் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுப்படி உடனடியாக கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்களை அகற்றி பாதித்த மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்க கம்பெனிக்கு நினைவுபடுத்தும் விதமாக மக்கள் நலச்சங்க நிர்வாகிகள் இன்று கூட்டாக சென்று கம்பெனி வாசலில் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவு நகலை ஒட்டி 15 நாட்களுக்குள் உத்தரவை அமல்படுத்தாவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என அறிவிப்பை வெளியிட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதி சின்ன மணிக்கூண்டு அருகில் எழுந்தருளியுள்ள சித்தி விநாயகர் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதி சின்ன மணிக்கூண்டு அருகில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. முதல் நாளான இன்று எஜமான அனுஜை, விக்னேஸ்வர பூஜை, கோபூஜை, நவக்கிரக ஹோமம், மகாலட்சுமி ஹோமம் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து கும்பாபிஷேக விழாவை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் தனி அதிகாரி விஜயன் செய்திருந்தார். நாள்தோறும் பல்வேறு ஹோமங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிற 4ஆம் தேதி
மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்தசாலை, பகத்சிங் வீதியில் சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை, பகத்சிங் வீதி மிகவும் சேதம் அடைந்தும் சிதலமடைந்தும் உள்ளது என்றும் அந்த பகுதி மக்கள் பகத்சிங் வீதியை புதியதாக சிமெண்ட் சாலையாக அமைத்து கொடுக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர் தொடர் முயற்சியின் காரணமாக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 26,75,000 ரூபாய் செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் புதுச்சேரி நகராட்சி மூலம் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி, ஒப்பந்ததாரர் இளங்கோவன் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியோர்களும், உருளையன்பேட்டை தொகுதி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகளும், பிரமுகர்களும், மகளிர்களும், இளைஞர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பெரிய காட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் தி PSBB மில்லேனியம் பள்ளியின் ஆண்டு விளையாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. பெரிய காட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் தி PSBB மில்லேனியம் பள்ளியில் திருமதி YG பார்த்தசாரதி அவர்களின் நல்லாசியுடன் லீஃப் 12 விளையாட்டு தின விழா விமர்சையாக நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் திருமதி மகாலட்சுமி தலைமையில் புதுவை பல்கலைக்கழக உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை பேராசிரியர் டாக்டர் ராம்மோகன் சிங் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து விழாவினை சிறப்பித்தார். இன்னிசை வாத்தியங்களுடன் தேசிய மாணவர் படை, சாரணர் படை மற்றும் பள்ளி மாணவர் குழுக்கள் அணிவகுக்க பள்ளியின் விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் தீபத்தை ஏற்ற கடவுள் வாழ்த்துடன் விழா இனிதே துவங்கியது. சிறப்பு விருந்தினர் முன்னிலையில் 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயங்கள் மற்றும் மாணவர்களின் தனித்திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. மாணவர்கள் யோகா, ஏரோபிக், உடற்பயிற்சி, நடனம் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தங்களது ஆர்வத்தினை வெளிப்படுத்தினர். சிறப்பு விருந்தினர் விளையாட்டு தினத்தையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி பதக்கங்களை வழங்கி விளையாட்டின் முக்கியத்துவத்தினை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். பெற்றோர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. சிறப்பாக நடைபெற்ற இந்த விழாவிற்கு பெற்றோர்களும் மாணவர்களும் ஆர்வத்துடன் திரளாக கலந்து கொண்டனர். மாணவர்கள் நன்றியுரை வழங்க தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவுற்றது. பூசுடு தொகுதி வள்ளுவன்பேட் பகுதியில் கருமக்காரிய கொட்டகை அமைக்கும் பணியினை முன்னாள் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். பூசுடு தொகுதிக்கு உட்பட்ட வள்ளுவன்பேட் பகுதிக்கு கருமக்காரிய கொட்டகை அமைக்கும் பணிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர்கள் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் முயற்சியில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாட்கோ இளநிலை பொறியாளர் முகுந்தன், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, மகளிர் அணி தலைவி மல்லிகா, ஊசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உள்ளிட்ட ஊர் முக்கியஸ்தர்கள், காளியப்பன், ஐயனார், தட்சிணாமூர்த்தி, ஜெகநாதன், முருகன், பாலு உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.